பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்கள், சமாதானம் வேணும்னா நம்ம எங்கெங்கே ஓடுறோம், சமாதானம் கிடைக்காது, சோர்ந்து போகிறோம். எப்போங்க சமாதானம் கிடைக்கும்? நம்ம பக்கத்தில் பாவத்தை அக்கிரமத்தை வச்சா சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு பாவம் செய்தால் இன்னொரு பாவம் செய்தால் இன்னொரு பாவத்து மேலே பாவம் சமாதானம் எப்படி கிடைக்கும்? ஆண்டவருக்கு என்ன சொல்கிறேன்னா, தீமையை விட்டு விலகு, நன்மை செய். தீமை விட்டு விலகினாவே போதுங்க, மற்றவங்க நன்மை செய்து ஆரம்பிச்சுன்னா போதும், சமாதானம் தன்னால் தேடி வரும். அதான் சொல்கிறார், தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தொடர்ந்து பிடிச்சிக்கப்பா. சமாதானம் வேணா இதுதான்ப்பா செய்யணும். உனக்கு வேறு மாற்று வைத்தியமே கிடையாது, மாற்று மருந்தே கிடையாது. மாற்று மருந்துன்னுவாங்க தெரியுமா? இதுக்கு இந்த மருந்து கொடுக்கலாம், அந்த மருந்து கொடுக்கலாம். மாற்று வைத்தியம் அது கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சமாதானம் வேணுன்னா ஒரே ஒரு வழி தாங்க, தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும், நன்மை தானேங்க அது. தீமையான காரணம் இதனால இந்த பாவம் செய்யணும், இந்த பாவத்தில் விட்டு விலகிடணும். அப்போ சமாதானம் நம்ம குடும்பத்தில் தன்னால் வந்துடும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பற்றி கொண்டு வாழ்வ அப்படின்றார். அதை தொடர்ந்துக்கோ, அது தொடர்ந்து வாழ முடியும் உன்னால் என்றார். அப்போ நமக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும் இல்லையா? அன்பு சகோதரி. சமாதானம் வேணும்னு சொன்னால் நம்ம ஒரே ஒரு வழி, என்ன வழின்னு சொன்னால், பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, நம்ம செய்கிற பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.